பொருட்டோ சாப்டர் 9 ஸ்பாய்லர்ஸ் வந்துருச்சு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த டெம்ப்ளேட்டை கலாச்சிருப்போம். ஆனால் இப்போது அதுதான் நடந்திருக்கு. சரி, ஒவ்வொன்றா போவோம். கவாக்கி பருட்டோடைய ஃபைட்டை தான் ஃபஸ்ட்டு காட்டுறாங்க. கவாக்கி ஏகப்பட்ட ராட்ஸை யூஸ் பண்ணி பொருட்டோவை அட்டாக் பண்ண அசால்ட்டாக பொருட்டோ எல்லாத்தையும் டாச் பண்ணிடுறாரு. கவாக்கி ஒரு பிக் கேம் மாதிரியான அட்டாக்கை பொருட்டோ மேலே பண்ணுறாரு. பொருட்டோ அதில் இருந்தும் எஸ்கேப் ஆகி கவாக்கியுடைய வயிற்றுலேயே பஞ்ச் பண்ணி படுக்க போட்டார். கவாக்கி கர்மா வெர்ஷன் 1 ஆக்டிவேட் பண்ணுறாரு. பொருட்டோடைய கர்மாவும் இதுக்கு ரியாக்ட் பண்ணுது. கிட்டத்தட்ட ஸ்ப்ரெட் ஆகிற ஸ்டேஜுக்கு போகுது. ஆனால் பொருட்டோ அவருடைய கர்மா ஆக்டிவேட் ஆகிறத கொஞ்சமும் விரும்பலை. ஒருவேளை ஆகிட்டா மோமோ வந்துடுவார். அதனால் அங்கேருந்து பறந்து போய்ட்றாரு. அடுத்து ஜோரா அவருடைய ஐயிலேருந்து பிஜுபாமை யூஸ் பண்ணுறாருன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். ஆக்சுவலாக அது எக்ஸ்ப்ளோடுமே ஆகிடுது. பட் சிக்கடாகி எதுவும் ஆனா மாதிரி தெரியல. கண்டிப்பாக யாராச்சும் காப்பாற்றி இருப்பாங்கன்னு தான் நம்புகிறேன். இந்த கலவரத்தை பார்த்துட்டு சரடாவும் சுமிரேவும் அந்த டைரெக்ஷனை நோக்கி ஓடி வராங்க. ஈனோஜின் அவருடைய ஃப்ரெண்ட்ஸையும் ஈமாவையும் அவரோட நெஞ்சுச்சுவை யூஸ் பண்ணி பேர்டை வரைஞ்சி அது மூலயமா எஸ்கேப் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. கடைசியாக ஈமா பிஜு பிளேனில் இருக்கிற மாதிரி இருக்குது. அங்கே நம்ம அவளோட எதிர்பார்த்த குட்டி குரமா தூங்கிட்டு இருக்கு. கடைசியாக நம்ம வடக்கு கிரேட்டஸ் ப்ரெடிக்ட் பண்ணது தான் நடந்திருக்கு. குரமா குட்டி போட்டுருச்சு. ஆனால் இது எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு, டெய்ல் பீஸ்ட் கிரியேட் ஆக பல வருஷங்கள் ஆகும்னு சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன ஆச்சுன்னு எல்லாத்தையும் வேறு வீடியோவில் சொல்கிறேன். கடைசியாக ஈனுஷிகோஜோ டீமே ஜூரா கிட்ட இருந்து ஈமாவை காப்பாற்றிட்டாங்க. கவாக்கியுடைய 3வது தோல்வியை அமடோ மானிட்டரில் பார்த்துட்டு இருக்காரு. பொருட்டோ காஷின் கோஜியோட எங்கேயோ இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. திடீர்னு ஒரு டோட் லீஃப் வில்லேஜில் ஒரு ஷினோபி கொல்லப்பட்டாங்கன்னு பொருட்டோ கிட்ட சொல்லுது. பொருட்டோவும் எஃப்டிஜே யூஸ் பண்ணி வில்லேஜ்க்கு போயிடுறாரு. கவாக்கி மறுபடியும் எழுந்திருக்கிறாரு. டெல்டா கிட்ட பேசிட்டு இருக்காரு. கடைசியாக ஷிகமாரு பொருட்டோ கிட்ட பேசிட்டு இருக்காரு. பொருட்டோ இப்போ கரண்ட்டாக லீஃப் வில்லேஜில் தான் இருக்காரு. காஷின் கோஜி எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இவ்வளோ தான் பொருட்டோவுடைய ஸ்பாய்லர்ஸ். இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அது எல்லாத்தையும் தனித்தனி வீடியோவாக போடுறேன்.